இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்களால் நாட்டின் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக கலிபோர்னியா ஆளுநர் நியூசம் கூறியுள்ளார். ஆனால் மத்திய படைகளை தான் அனுப்பியிருக்காவிட்டால் லாஸ் ஏஞ்சல்ஸின் நகரமே சாம்பலாகி இருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸில் சட்டவிரோத குடியேறிகளை களையெடுக்கும் விவகாரம் அரசியல் அனலாக மாறி தகிக்கத் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசமும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். தங்கள் அனுமதியின்றி லாஸ் ஏஞ்சல்ஸிற்கு மத்திய படைகளை அனுப்பியதன் மூலம் நாட்டின் ஜனநாயக பண்புகளையே அதிபர் சிதைத்துவிட்டார் என்று நியூசம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று கலிபோர்னியாவிற்கு நடந்தது நாளை மற்ற மாநிலங்களுக்கு நடக்கும் என்றும் ஆளுநர் நியூசம் கூறியுள்ளார். ஆனால் தான் மத்திய படைகளை அனுப்பியிருக்காவிட்டால் போராட்டக்காரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை சூறையாடி சாம்பலாக்கியிருப்பார்கள் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் ரவுடிகள் ராஜ்யமாகிவிட்டதாகவும் கட்டுப்பாடின்றி வெளிநாட்டவர்களை மாநில அரசு அனுமதித்ததுதான் இதற்கு காரணம் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல்ஸில் அரசின் சோதனைகளை எதிர்த்து சட்டவிரோத குடியேறிகள் நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. வாகனங்களுக்கும் கடைகளுக்கும் தீ வைக்கப்படும் நிலையில் சில இடங்களில் கடைகளுக்குள் நுழைந்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நிலைமை கைமீறி செல்வதால் பதற்றமான இடங்களில் மேயர் கேரன் பாஸ் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார். மற்றொரு அதிர்ச்சி செய்தியாக லாஸ் ஏஞ்சலிஸ் போராட்டங்கள் அமெரிக்காவின் பிற நகரங்களுக்கும் பரவத் தொடங்கியுள்ளது. நியூயார்க், சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, சியாட்டில், டென்வர், ஆஸ்டின், டாலஸ், பாஸ்டன், அட்லாண்டா என பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.